சிவராத்திரிக்கு கண் விழித்தால் சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும். நம்ம முன்னோர்கள் இதை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சிவராத்திரியில் கண் விழிக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்க, அதனுடைய உண்மை தத்துவம் என்னன்னா, கண் விழித்தல். எந்த கண் விழிக்கணும் தெரியுங்களா? இரவு முழுவதும் விழித்திருந்து பகல் வந்த உடனே நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கிடையாது. உண்மை என்னன்னா, மனக்கண் விழிக்கணும், விழிப்பு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். என்ன விழிப்பு நிலை? மனம் ஏன் விழிப்படையணும் அப்படின்னா, மனம் விழிப்படைந்தாதான் நம்ம எந்த செயலை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்போ அதுதான் அழகாக சொல்லியிருக்காங்க. விழிப்பு நிலை, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றது அதை தான். சரி, நம்ம விழித்திருக்கிறோம். சரி, ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பயம் என்கின்ற அந்த ஒரு கொடிய பூதத்தை விரட்டி அடிக்க வேண்டும். விழிப்பு நிலைக்கு நம்ம வந்துட்டு அப்போ என்ன பண்ணணும்? பயத்தை விரட்டி அடிக்கணும். இப்போ சிவராத்திரிக்கு ஒரு கதை உண்டு. ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட போறாரு. அங்கே ஒரு புலி துரத்துது. அவர் பயந்துக்கிட்டு போய் மரத்து மேலே ஏறுறாரு. அந்த மரத்துலேருந்து ஒரு இலையா எடுத்து மரத்துலேருந்து அதை பிச்சு அந்த கீழே போடுறாரு. ஏன் போடுறாரு? கண் விழித்திருந்தாதான் மரத்துலேருந்து கீழே விழாமல் இருக்க முடியும், புலி தன்னை கடிக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலைக்காக அவர் இலைகளை பிச்சு போடுறாரு. அந்த இடத்துல பொழுது விடிஞ்சு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு லிங்கம், சிவம் உருவாகிருக்கு இல்லையா? இது கதை. இந்த கதையினுடைய உண்மை தன்மை என்னன்னா, வேடன் வேற யாரும் கிடையாது, நம்ம தான், மனிதர்கள் தான் வேடன். நம்ம என்ன பண்றோம்? இந்த வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்துல பயம் நம்மளை துரத்துது. புலி நம்மளுடைய பயம். அப்ப பயம் நம்மளை துரத்திக்கிட்டு வரும் பொழுது ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்றோம்? ஓடி போய் ஒரு இடத்துல இருந்து அந்த புலியை திரும்பி துரத்தணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நம்ம ஒருமுகப்படுத்துறோம். நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த இலைகளை பிச்சு போடுற தத்துவம். சரி, அங்க மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பயம் ஒழியப்பட்டு அங்கு எது தெரியுது அப்படின்னா, இறைநிலை நம்மள உணர வைக்குது. நமக்குள்ளதான் இருக்கு அந்த இறைநிலை. பயமும் நமக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் பயம் என்கின்ற ஒரு உணர்வை அடியோடு விரட்டி அடிச்சுட்டா அந்த இடத்துல அவங்களும் அந்தந்த மனிதர்களும் எதை உணர்வாங்க அப்படின்னா, அந்த இறைநிலையை உணர்வாங்க, சிவத்தை உணர்வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதர்களுக்குள் அந்த ஜீவன் என்கின்ற உயிருக்கு உள்ளதான் சிவம் இருக்கு. அப்போ சிவன் ஜீவன், அதுக்கு உள்ள சிவம் குடிகொண்டு இருக்கு. அதை உணரணும் அப்படின்னா தியானம் பழகணும். இந்த சிவராத்திரியில என்ன தத்துவம்னா, அமைதியா நீங்க உட்காந்து மனதை அமைதிப்படுத்திட்டு ஒருமுகப்படுத்தணும். நம்ம எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அதுல ஒரு ஒருமுகத்தன்மை இருக்கும் பொழுது அந்த செயலை பற்றிய பயம் முதல்ல நம்மளை விட்டு போகும். அடுத்தது என்ன உருவாகும்? அறிவு உருவாகும். இப்போ அறிவு வந்துட்டாலே தெய்வ கடாட்சம் தானே. அறிவு தானே நமக்கு இந்த செயலை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அறிவு வந்துடுச்சு அப்படின்னாக்கா இரு வினைகள் அங்கிருந்து அகற்றப்படும். நன்மையும் இல்லை தீமையும் இல்லாம சமமா இருப்போம். அப்ப பாருங்க, எந்த ஒரு அழகான தத்துவத்தை ஒரு சிவராத்திரிக்குள்ள நமக்கு எடுத்துட்டு வந்து தராங்க. புரிஞ்சுக்கோங்க, வேடன் மனிதர்கள், புலி பயம். பயத்தை நம் முதலில் எதிர்கொள்ள வேண்டும். பயத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா தியானம் பழகணும். அந்த தியானத்துல தினம் நீங்க பழகும் பொழுது திரும்ப 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 மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு உள்ள நம்மளுடைய மனதை எடுத்துட்டே போகும் பொழுது அந்த ஜீவன் என்கின்ற உயிர், அந்த உயிருக்கு மூல காரணமா இருக்கிற சிவத்தை உணருவோம். எல்லாரும் உணரலாம். ஆனால் இன்னைக்கு அதை விட்டுட்டு எல்லாரும் ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் கண் விழிக்க வச்சு மறுநாள் உடல் சரியில்லாம தான் போகுது. ஒரு நாள் தூக்கம் கெட்டு போயிட்டா மறுநாள் உடம்பு என்ன ஆகும்? அப்போ நமக்கு சொன்ன தத்துவம் என்ன? விழிப்பு நிலையில இருங்க, அதுதான் உண்மை தத்துவம். மனக்கண் விழிப்படைய வேண்டும். புறக்கண்கள் விழித்திருந்து காதால பாட்டு கேட்டுட்டு
உடலை அசைவு கொடுத்துட்டு அப்படிலாம் இருக்கிறதுனால மறுநாள் நமக்கு ஒரு அசதி தான் உருவாகும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, அன்னைக்கு தியானத்தில் உட்காருங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போங்க, உடலுக்கு உள்ள உயிருக்கு உள்ளே இருக்கிற அந்த இறைவனை உணருங்க. உணரும் பட்சத்தில் உங்களுக்கு அறிவு விருத்தியாகும், பயம் அங்கே அறுக்கப்படும். புலி அப்படின்றது பயம்தான். அது இந்த கதையில மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே எல்லா வாகனங்களும் பாருங்க, சிங்கமா இருந்தாலும் நீங்க தைரியத்தை தான் உருவாக்கிக்கணும், புலியா இருந்தாலும் அங்க பயத்தை போக்கிட்டு தைரியத்தை தான் உருவாக்கிக்கணும். அதுதான் உண்மை தத்துவம். அந்த கதைகளுக்கு உள்ள இருக்கிற தத்துவம் அதுதான். அப்போ இங்க வேடன் மனிதன், புலி பயம். அந்த பயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அறிவு விருத்திப்படும். அறிவு நமக்கு உருவாயிட்டா எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது. எவ்வளவு அழகான தத்துவம். இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் எல்லாருமே தியானம் பண்ணுங்க. முதல்ல தியானத்தில் உட்காருவோம். உட்காந்துட்டு உடலுக்குள்ள நமக்கு உள்ள ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு உள்ள ஒரு ஆத்மா, இறைநிலை, அது அங்கே இருக்கிறத நம்ம தியானத்தில் உணரணும். அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா இருவினைகள் நம்மை விட்டு ஓடிவிடும். இப்போ ஒரு நன்மைனா தீமை வரும் இல்லையா? இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா சமமா, எதுக்குமே நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணாம ரொம்ப சமமா நடக்க பழகுவோம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக சிறப்பானதா இருக்கும். இதுதான் இந்த சிவராத்திரியின் தத்துவமே. தியானத்துல இருங்க, விழிப்பு நிலைக்கு வாங்க. நீங்க விழிப்பு அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்னு ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சில முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நன்றி.